ராஜேத் ஹோம் குக் நாட்டுக்கோழி பிரட்டன். நாட்டுக்கோழி பிரட்டன் செய்யறதுக்கு குழம்பு மிளகாய் பொடி 2.5 ஸ்பூன், பெரிய வெங்காயம் ஒரு 5 பெரிய வெங்காயம், 4 பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன், 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். மல்லிப்பொடி 1.25 ஸ்பூன், பூண்டு 50 கிராம், இஞ்சி 70 கிராம், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றிக்கலாம், தண்ணி தேவையான அளவு. நாட்டுக்கோழி 1.5 கிலோ, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயம், இந்த பச்சை மிளகாய் போட்டுடலாம். நாட்டுக்கோழி பட்டை செய்யறதுக்கு இஞ்சி பூண்டை வந்து குறகரப்பா அம்மியில் வச்சு நம்ம தட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து தட்டிக்கணும். மிக்சியில் குறக தண்ணி சேர்க்கக்கூடாது, நைய நேரங்க தட்டினமாக தட்டிக்கணும். பூண்டு தோலோடும் போட்டுக்கலாம், தோல் இல்லாமலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயம் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு, பெரிய வெங்காயம் போட்டால் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு. பெரிய வெங்காயம் போடுவோம் புரோட்டா சப்பாத்தி ஏதாவது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து சாதத்துக்கு வித வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும், ரசம் வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் போட்டு தான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம். அந்த இஞ்சி பூண்டு சேர்த்து வதங்கும் அப்படியே. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம் வாசத்துக்கு. அந்த கவுச்ச ஸ்மெல்லை எடுக்கும் கருவேப்பிலாம் சேர்க்கும்போது. மல்லிப்பொடி, குழம்பு மிளகாய் பொடி, வீட்டில் இருக்க பொடிங்கனால ரொம்ப செக்கச்சேவன்லாம் வராது இந்த குழம்பு வைக்கும்போது. நம்ம கடையில் வாங்குற சில்லி பவுடர்லாம் பயங்கர சிகப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது. தனி மிளகாத்தூள்னா கொஞ்சம் கலர் கிடைக்கும். தனி மிளகாத்தூள் சேர்க்கல, தனி மிளகாய் நான் அரைக்கலை வீட்டில், அதனால குழம்பு மிளகாய் பொடி மட்டும் தான் போட்டிருக்கேன். கடையில் வாங்குறது எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் எப்பயுமே. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்றைக்கி நான் குக்கரில் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன், பாத்திரத்தில் தான் செய்யணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம பாத்திரத்தில் தான் வந்து வைக்கும்போது தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெது வேகும்போது தான் அந்த கறியோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி வந்து டைம் ஆகிடுச்சுனால குக்கர்லேயே செய்ய போகிறேன். மூடி போடலாமா வேண்டாமா, விசில் போடலாமா வேண்டாமா யோசிச்சுட்ருக்கேன். மூடி போட்டு விசில் போட்டு ப்ரெஷர் கொடுத்து வைக்கும்போது அந்த கறியோட சத்துக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் செய்யும். அதே வந்து சட்டியில் அப்படியே வச்சோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த காலத்து நம்ம பாட்டி மாதிரிலாம் வைக்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த குழம்பு மிளகாத்தூளில் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, விரல் மஞ்சள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து தான். மல்லிப்பொடி தனியாக அரைச்சிக்குவேன். இந்த குழம்பு மிளகாப்பொடியும் மல்லிப்பொடியும் ஒன்றா அரைக்க மாட்டேன். ஏன்னா வந்து மல்லிப்பொடி எல்லா குழம்பும் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது, கொஞ்சம் அதிகம் போட்டாலும் கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். அதனால் வந்து எங்கள் அம்மா அரைக்காம நான் வச்சுருக்கேன். இதில் வந்து வேறு எந்த பொடியும் நான் போடல, எல்லாமே வீட்டில் செஞ்சதான். இன்றைக்கி கறி கொஞ்சம் வந்து முத்தல் கறிமாக தெரியுது, கொஞ்சம் ரொம்ப வந்து கொழுப்பு இல்லை கறியில். நாட்டுக்கோழியில் முட்டை இவ்வளோ முட்டை இருந்துச்சு, ஆனால் நாட்டுக்கோழியில் இந்த கோழியில் கொழுப்பே கிடையாது, ரொம்ப ட்ரையாக இருந்து கறியும் ரொம்ப முத்தல் கறியாக. மூடிடலாம் குக்கரை. நாட்டுக்கோழி வந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா அப்படியே மேலே வந்துருக்கு. இப்போ உப்பு போட்டுடலாம். நான் நான்வெஜ் வச்சாலே ஃபஸ்ட்டு வந்து உப்பு வந்து ஃபஸ்ட்டே போட மாட்டேன். இறக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் அந்த கறியில் உப்புலாம் பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருவேன்.
நாட்டுக்கோழி பரட்டில் எப்படி ஒரு வீக்கை பார்த்துடலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் இல்லைன்னா சாதாரண குக்கரில் வைக்காமல் வெறுஞ்சட்டில் வைக்கலாம். நல்லெண்ணெய் 100 ml ஊற்றி அதை 75 ml ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எண்ணெய் காஞ்சது போட்டுட்டு பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு 50 கிராம், இஞ்சி 75 கிராம், 70 கிராம் இருக்கலாம். நல்லா குறப்பாக வந்து தண்ணி சேர்க்காமல் வந்து இடிச்சுக்கிட்டு பூண்டு தோலும் போல் தோல் இல்லாமல் தோலை எடுத்துகிட்டு போடலாம். நம்ம இஷ்டம் தான். இடிச்சுக்கிட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு சிக்கன் நாட்டுக்கோழி அதையும் போட்டுட்டு நல்லா லைட்டாக வந்து ஒரு நல்லா 4 கலர் கலரிட்டு குழம்பு மிளகாய் பொடி 2.25 ஸ்பூன். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் போட்டேன். ஆனால் 2.25 கணக்கு தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அந்த குறைத்தான் செய்யும். அதனால் கணக்குக்கு வந்து 2.25 ஸ்பூன் தான் வரும். 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி இல்லை 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். லைட்டாக வந்து நல்லா பார்த்துட்டு இப்போ சிக்கனில் அந்த மசாலாலாம் சேர்ந்தோன்னே தண்ணி தேவையான ஊற்று உப்பு போடாமல் அப்படியே மூடிச்சிடணும். குக்கரில் சவுண்ட் வந்தோன்னா இந்த மாதிரி திறந்தோன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும். இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். உப்புலாம் போதும். கறி பீஸ் வந்து வந்துச்சு பார்க்கலாம். அப்படியே சிம்மில் போட்டு விட்டுக்கலாம் அடுப்பை. நல்லா வெந்துருச்சு கறி. நாட்டுக்கோழி பேட்டில் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் நல்லாயிருக்கு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சின்ன வெங்காயம் சட்னி செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டு, பெரிய வெங்காயம் போட்டு செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ராஜேஷ் கோம்புக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி சமையல் வீடியோக்கள் பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம். நாட்டுக்கோழி பிரட்டல் ராஜேஷ் கோம்புக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாட்டுக்கோழி பிரட்டு ரெடி ஆயிடுச்சு.